ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிக் எலிஃபண்ட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோஸில் வரும். ஹெட்டு, லெக்ஸு, ஐஸு இது மட்டும் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கர்வ் மாதிரி பெண்ட் பண்ணி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இந்த சைடு ஃபுல்லாக நல்லா கர்வ் பெண்ட் பண்ணி கொண்டு இந்த மாதிரி ஒரு லைட்டு கர்வ் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சைடு கீழே பார்த்த மாதிரி ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி கொண்டு அந்த கர்வை மறுபடியும் இன்னொரு கர்வ் கொண்டு கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வீ ட்ரா பண்ணிவிட்டு அந்த சைடில் வீ ட்ரா பண்ணி இந்த எட்ஜஸையும் அந்த எட்ஜஸையும் கொண்டு கனெக்ட் பண்ணிடுங்க. இது மேலே அந்த ஹெட்டு தும்பிக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்குள்ள யானை அந்த மாதிரி ட்ரா. இதே கீழே நார்மலாக யானை நிற்கிற பொசிஷனுக்கு எப்படி ஹெட்டு வருங்கிறத ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி போட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி நல்லா ஒரு ஸ்ட்ரைட் லைன் நல்லா கொண்டு அதில் ஒரு ஸ்பெல் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லீஃப் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பார்த்த மாதிரி நம்ம அதில் போட்டிருக்கோங்கள அதே மாதிரி ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணி லைட்டாக வீ கொடுத்துட்டு இதை இதுலேருந்து அதை கனெக்ட் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் அவைலபிள் இருக்குது. ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். ரீசெல்லர்ஸும் அவைலபிள் இருக்குது. ஐஸ் எப்படி போடணுன்னா ஒரு லைட்டாக கர்வ் பெண்ட் பண்ணி போட்டு நல்லா ஒரு லைட்டாக கர்வ் பண்ணிவிட்டு கண்ணுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே போல்டிங் கொடுக்கணும், ஷேடு கொடுத்து அதை இந்த சைடு இழுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஐஸ்க்கும் இதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி கொடுத்து சென்டரில் நல்லா மறுபடியும் ஒரு போல் கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு சர்க்கிள் மாதிரி ஷேடு கொடுத்துருங்க. உங்களுக்கு பார்க்குறக்கு ஐஸ் நீட்டாக வந்துடும். மறுபடியும் இன்னொரு சர்க்கிளுக்கு இதே மாதிரி ப்ரெஷரே கொடுக்காம ரொம்ப தின் லைனில் இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஷேடு கொடுங்க. இது ஒரு ஐஸ். மறுபடியும் நல்லா ஒரு கர்வ் பண்ணி இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஐஸை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறப்போ உங்களுக்கு எந்தெந்த ஐஸ் வேணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ லெக்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். லெக்ஸ்க்கு ஃபுல்லாக நல்லா பெண்ட் பண்ணி கர்வ் கொண்டு இந்த சைடு பெண்ட் பண்ணி கர்வ் கொண்டு கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த லெக் எப்படின்னா இதுலேருந்து ஹாஃப்லேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங் லைன் மேலே பார்த்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு லைன் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு லெக்கும் எப்படி ட்ரா பண்ணோன்னா ஒரு பா மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை நல்லா இது மாதிரி பா ஷேப்பில் இந்த மாதிரி லெக் ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சன்னா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.